ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பதில் தான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஹல்லேலூயா இந்த ஓய்வு நாளிலே கூட நம் தேவனுடைய நாமத்தை நாம் துதிக்க போகிறோம், நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அது முன்பாக இந்த ஓய்வு நாளிலே நாம் ஓய்வு நாள் பாட்டாகிய சங்கீதத்தை நாம் படிப்போம். ஹல்லேலூயா. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உங்கள் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்தரமை வேணினாலும் தந்திரவினாலும் நீ அனைத்தோடு வாசிக்கும் சொர்மத்தினாலும் காலையிலும் கிருவியும் இரவிலும் சத்தியத்தையும் அறிவிப்பது அளவாயிருக்கும். கர்த்தாவே உன் செய்கைகளால் என் மகிழ்ச்சியாக்கிறீர். உங்கள் கடத்தின் கீழே நிமித்தம் ஆனசத்து வருவேன். கர்த்தாவே உன் கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், யோசனைகள் மகானமானவைகள். மிருக குடும்ப மனுஷனை அடியான் மூடன் அறிவுறான். துன்மார்க்கன் பெண்ணை படுத்து அழைத்து அக்கறம் அறியாமல் சிந்திக்கும் பொழுது அவர் என்றிற்கு 5 போதுக்கு இருவாகும். கர்த்தாவின் என்றிற்கு உணவமானவர்கள் இருக்கிறீர். கர்த்தாவின் சத்துக்கள் அறிவார்கள், சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தினீர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேருவது என் கண் காணும். எனக்கு விரோதமாக இருக்கிறது துன்மார்க்கருக்கு நேருவது என் காது கேட்கும். நீதிமான் பனை போல் செழித்து லீபனோன் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரங்களை செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமன் என்றும் என் கண்மொழியாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளக்கப்படும்படி அவர்கள் முதுவெளிந்த கழுத்தந்து புஷ்டி பசுமாய் இருப்பார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. யாத்திராம் 20ஆம் அதிகாரம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தையுமான உன் அனுமதி வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். வேறு வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உண்டாயிருக்கும் சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நீ அவனை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து உன்னை பயங்கரங்களை குறித்து பிதாக்கள் அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் 3 தலைவரை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து கற்பனை கைகொள்வதற்கோ 1000 தலைவரை மட்டும் இறக்கம் செய்வதாக இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை வேலை வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம் நாமத்தை வினய வழங்குகிறார்கள் கண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரியர் பாயாக. 6 நாள் வேலை செய்து உன் கிரியை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனுக்கு ஓய்வு நாள். அந்நியாலும் குமாரனாலும் குமார்த்தியாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் உன் மிருகஜீவனாலும் வாசங்காரனை அறவேலை செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாட்களுடைய வார்த்தையும் சமத்துவம் எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளை ஓய்ந்திருந்தார். ஆகிய கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அது பரிசுத்தமாக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கும் தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பின் தாயங்க அனுப்புவாயாக. கொள்ளை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பின்னோட வீட்டை இச்சாதிருப்பாயாக, பின்னோட மனைவியும் அவருடைய வேலைக்காரையும் அவருடைய வேலைக்காரனையும் அவன் எழுதியும் அவருடைய கழுதியும் பின்னும் பிறந்து கொள்ள யாதொன்றையும் இச்சாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது நம் தேவனை துதித்து நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. நம்மை மனதுருகிறது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து 2ஆம் வருகையிலே தேவனாகிய கர்த்தர் வந்து நம்மை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மனம் இறங்கி இதுவரைக்கும் நம்ம பாவங்களையும் நம்ம நம் தேவைகளையும் தேவன் நிவர்த்தி செய்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார். அது சேர்ந்து பாடுவோமா? மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார்.
ஹல்லேலூயா. மனமிறங்கும் தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா. சுகத்தை இன்று தருகிறார். ஹல்லேலூயா. அவர் மனமிறங்கினார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே எந்த மூலையிலும் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். அவர் சொன்ன அளவுக்கும் அவருடைய கட்டளை நிற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக அகற்றிவிட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்துவிட்டார் மீறுதலை. சேர்ந்து பாருவோமா? ஹல்லேலூயா. அகற்றிவிட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்துவிட்டார் மீறுதலை. என் பாவங்கள் ரத்தாமிடம் போல சிவமாக இருந்தால் கவலை இல்லையே. என் பாவங்கள் ரத்தாமிடம் போல சிவமாக இருந்தால் கவலை இல்லையே. அகற்றிவிட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்துவிட்டார் மீறுதல்களை. அகற்றிவிட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்துவிட்டார் மீறுதல்களை. அகற்றிவிட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்துவிட்டார் மீறுதல்களை. சிவப்பான ரத்தம் மீட்க உண்டு சிந்தினார் சிலுவையிலே இயேசுவானவர். சிவப்பான ரத்தம் மீட்க உண்டு சிந்தினார் சிலுவையிலே இயேசுவானவர். ஓவாசற்ற ரத்தம் மீட்க உண்டு சிந்தினார் சிலுவையிலே இயேசுவானவர். சிவப்பான ரத்தம் மீட்க உண்டு சிந்தினார் சிலுவையிலே இயேசுவானவர். அகற்றிவிட்டார் என் பாவத்தை மன்னித்து மறந்துவிட்டார் மீறுதல்களை. அகற்றிவிட்டார்
விட்டார் அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து பறந்து விட்டார் வீடுதல்கள் முற்காலத்தில் புறஜாதிகள் போல வாழ்ந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. முற்காலத்தில் புறஜாதிகள் போல வாழ்ந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லையே. அகற்றி விட்டார் என் பாவத்தை விட்டு பறந்து விட்டார் வீடுதல்கள் அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து பறந்து விட்டார் வீடுதல்களை. என் பாவங்கள் நட்டாங்கட போல சிவப்பாக இருந்தாலும் கவலை இல்லையே. என் பாவங்கள் சிந்தாவிட போல பாக இருந்தாலும் கவலை இல்லையே. அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து பறந்து விட்டார் வீடுதல்கள் அகற்றி விட்டார் என் பாவத்தை மன்னித்து பறந்து விட்டார் வீடுதல்களை. ஹல்லேலூயா. அகற்றி விட்டார் என் பாவத்தை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருடைய பாவத்தையும் தேவனாகிய சிலுவையிலே அவர் அகற்றினார். ஹல்லேலூயா. அவர் அகற்றி நம்ம எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ஒரு பரிசுத்தமாக்கிறார். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு சோதனையை கொடுக்கும் பொழுது அதை சகிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசு நம்மளை நெருங்க அனுமதிக்கும். தேவன் நமக்கு கொடுக்கும் எல்லா கிரியைகளின் வரத்தையும் நாம் பயன்படுத்தும் வகையில் நாம் ஜெபித்து துணித்து நித்திய ஜீவனை பெறும்படிக்கு நாம் தேவனாகிய கர்த்தரை நம் ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவரோடு சேர்ந்து நாம் தினமும் அவரோடு நாம் ஒரு கனெக்ஷன்ல இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். சோதனையை சகிக்கின்ற மனுஷன் பாக்கியவான்.
சகிக்கின்ற மனுஷன் அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அது உத்தமன் என்று விளங்கியதும். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிறவன் ஹல்லேலூயா என்றென்று பாக்கியவானாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. பிசாசு நம் தரும் சோதனையை சகித்து கொண்டு நம் தேவனுடைய வழியில் நடக்கும்போது நாம் உத்தமன் என்றும் விளங்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது நித்திய ஜீவனிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அக்னி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழிநடத்தும். ஹல்லேலூயா. அக்னி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழிநடத்தும். சேர்ந்து வாரும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபித்து முடிப்போம். என்னை நேசிக்கிற அன்பின் பரலோகபிதாவே, ஆண்டவரே இந்த சாயங்கால வரைக்கும் நேசிக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் கூட உம்மை துடித்து ஆராதிக்க என்னுடைய கிருபை செய்ததற்காக நன்றி. என்னுடைய உம்மை துடித்து ஆராதிக்கிறவர்களையும் என்னுடைய ஓய்வு நாளை ஆசிரியர்களையும் கத்தனை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவரே ஆசரிக்கும்படி தேவனாய் கத்தனை கிருபை செய்ததற்காக நன்றி.
ஆண்டவரே சுமந்த உயிராளியை காண ஆண்டவரே சப்பா எங்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் ஆண்டவரே சும்மா உயிரை தேவனை தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே இப்பொழுதும் கூட ஆண்டவரை துதிக்கிறோம், உங்கள் ஆரோக்கியம் மகிமைப்படுத்துகிறோம். தேவனாய் கர்த்தரை ஏற்றுக்கொள்வீராக. துதிக்கிற மகிமையாகவும் உங்கள் செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.